பிலா என்ன ஸ்மெல்லு பயங்கரமா வந்துட்டு இருக்கு. என்ன பண்ணிட்டு இருக்க? எனக்கு ரொம்ப பசியானனால நான் வந்து பனானா பேன்கேக் செஞ்சுட்டு இருக்கேன். அப்படியா? எப்படின்னு சொன்னீங்கன்னா எங்க பார்க்கறவங்களுக்கு யூஸ் ஆகும்ல. இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். ஒரு ரெட் பனானா இருக்குல்ல, அது வந்து எடுத்து நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கணும். ஃபோர்க் வச்சு இல்லைன்னா மேஷர் வச்சு ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். அப்புறம் இல்லைன்னா வந்து நம்ம அரைச்சிக்கலாம் மிக்சியில். நல்லா அரைஞ்சிரும். ஒரு எக் எடுத்து உடைச்சு அது ஃபுல்லாக அப்படியே போட்டணும். போட்டு நல்லா பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். நல்லா பீட் பண்ணிகிட்டே இருக்கும்போது நல்லா ஃப்ளஃபியாக இருக்கிற மாதிரி இருக்கும். கோதுமை மாவு இருக்குல்ல, கோதுமை மாவு வந்து ஒரு 1/4 கப்பு போட்டால் போதும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு அந்த கன்சிஸ்டன்சி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் வந்து ரொம்ப திக்கா இருந்துச்சுன்னா கொஞ்சமா பால், ஒரு 1 டீஸ்பூன் பால் வந்து நான் சேர்த்திருக்கேன். அப்பதான் கொஞ்சம் வந்து வாட்டரி கன்சிஸ்டன்சியா இருக்கும். ஊத்துறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கறனால கொஞ்சம் பால் சேர்த்திருக்கேன். பேன் இல்லைன்னா தோசை தவால வந்து நம்ம கொஞ்சமா கீ போட்டு அதுக்கப்புறம் அந்த பேட்டர் ஊற்றி கொஞ்சம் லோ ஃப்ளேம்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமா இப்படி வந்து கோல்டன் லைட்டா வந்து கோல்டன் ப்ரௌன் கொடுக்கணும். ஸோ இது வந்து லோ ஃப்ளேம்லயே நம்ம குக் பண்ணோம். அப்பதான் நல்லா குக் ஆகும். வீட் ஃப்ளார் போட்டிருக்கனால அது வந்து குக் ஆகணுமா, நல்லா கருகாத வந்து இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சுன்னா ரெடி ஆயிடும். அதுக்கப்புறம் எடுத்து சூடாடினதுக்கப்புறம் இவங்களுக்கு கொடுக்கலாம். இப்போ பிரேசனுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு, அவன் சாப்பிட்டுட்டு இருக்கான். அவனோட ஃபேவரட் டிஷ் ஆயிடுச்சு. அவன் நார்மலாக சும்மா கூழ் சாப்பாடு மாதிரி கொடுத்து அவங்களுக்கு போர் அடிச்சிடும். அதனால இந்த மாதிரி பேன் கேக் அந்த மாதிரி பார்க்கும்போது அவங்களுக்கு அட்ராக்டிவாக இருக்குமா, நல்லா சாப்பிடுவாங்க புதுசாக இருக்குன்னு அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த மாதிரி எவ்வளோ வெரைட்டி வச்சிருக்கேன்? இந்த மாதிரி நிறைய வெரைட்டி வச்சிருக்கேன். உங்களுக்கு வேணா சொல்லுங்க, நான் வந்து அடுத்தடுத்த வீடியோஸ்ல வந்து கண்டிப்பாக நான் போடுறேன். பாய் சொல்லுங்க பிரேசன். பிரேசன் பாய்.